அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு மகா சிவராத்திரி மகிமை. அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அறம் விருதுகள் வாங்கிய திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை நம்ம குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பே சிவம் இந்த இணைய வழி நிகழ்வின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அடுத்து வர இருக்க சிவராத்திரி மகிமையை பற்றி, சிறப்பை பற்றி, நாம் எவ்வாறு சிவராத்திரி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சிந்தனை விருந்து மேற்கொள்ள இருக்கிறோம். அன்பு உள்ளங்களே, இன்றைக்கெல்லாம் சிவராத்திரி என்று சொன்னால் நமக்கு நினைக்கூறுவது இரவு முழுவதும் விழித்திருந்து சிவ வழிபாட்டில் ஈடுபடுவது என்று. ஏன் இந்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லுங்கள். இந்த நாளில் உரிய கோள்களின் அமைப்புக்கு ஏற்றவாறு எப்படி மாதந்தோறும் வரப்பெறுகின்ற பௌர்ணமி நாட்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக போற்றப்படுகிறதோ, அதுபோல இத்தகைய நாளிலே சிவனை வழிபடுவதற்கு முழுவதுமாக விழித்திருந்து வழிபடுவது என்ற ஒரு பேருண்மையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலே அன்று முழுவதும், இரவும் கூட முழுவதுமே, பகலும் இரவும் தான். அப்ப தூங்காமல் கண் விழிப்பது என்பதை குறிப்பிடுகின்றார். இந்த உறங்காது இருக்கின்றது என்றால் என்ன, உறங்குவது என்றால் என்ன என்று. இப்ப புலன்கள் விழித்திருக்கிறது, ஆனால் புலன் வழி பார்வை உணர்வு உணரப்படுகிறதா என்று ஒரு கேள்வி. நான் கண்ணை திறந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் என்னுடைய கவனம் வேறெங்கோ இருக்கிறது. எதிரே என்னுடைய நண்பர் வருகிறார். அந்த நண்பரை வருகையை கூட நான் உணராமல் இருந்து விட முடியும். அப்பதான், என்ன சார் நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கீங்க, பிரம்ம மாட்ட உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப புலன் இயங்கி கொண்டிருக்கிறது, கண் திறந்திருக்கிறது, பார்வை நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் பர்செப்ஷன் நிகழவில்லை, உணர்தல் நிகழவில்லை. அந்த உணர்ந்து அது மூளையினுடைய நரம்புகளுக்கு போய் அதை செயலுக்கு கொண்டு வரவில்லை. இப்படி ஒரு விழிப்பு நிலையில பயனுண்டா என்று கேட்டா பயனில்லை. அன்பு உள்ளங்களே, இந்த வழிபாடு என்று சொல்லக்கூடியது நெறிப்படுதல் என்பதாகும். சிவனை சரியாக புரிந்து கொள்ளுவது தேவைப்படுகிறது. சிவன் என்ற ஒன்று, சிவம் என்ற ஒன்று, அது ஒன்றாகிய அந்த பேராற்றல் நிலையை குறிப்பதாகும். அதுல எந்த விதமான மாற்றுக்கும் இடமில்லை. அதனால்தான் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று பாடினார். அப்ப எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பேராற்றல் நிலையை இங்கே உணர்ந்து நிறைந்து நிலை பெறக்கூடிய தவத்தை நாம் செய்திருக்கிறோமா என்று கேட்டால், சிவனே தவ நிலையில் காட்சியளிப்பார் என்பதை அறிவோம். ஏனென்று சொன்னால்,
சிவம் என்பதே சும்மா இருத்தல் என்பதுதான் பொருள். இன்று வருமோ மற்றென்று வருமோ நாளைக்கே வருமோ துன்று மல மாயை கடந்து ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்கள் கடந்து துன்று மல மாயை கடந்து வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று சொன்னார்கள். அப்படி சும்மா இருத்தல் என்பதைத்தான் சிவம் என்பது குறிப்பிடுகிறது. அதாவது நாம் உலகோடு உரை சிந்தை மற்று என்று கூட கந்தர் அனுபூதியிலே வரும். உலகோடு உரை சிந்தையும் மற்று அறிவற்று அறியாமையுமற்றதுவே என்று பாடுகிறார்கள். ஏன் இங்க அறிவற்று அறியாமை மற்றுன்னு சொல்றாங்கன்னு பார்க்கணும். அறிவற்று அறியாமை மற்றுன்னா அறியாமை நீங்குவதற்கு அறிவின் துணை தேவை, உண்மைதான். ஆனால் அறிவு என்பது அது நிதர்சனமான உண்மையாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள். நாம் இருக்கிறோமா என்று கேட்டால் நாம் இருக்கிறோம் என்பதுதான் வாஸ்தவமான உண்மை. யாராவது நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப நான் இருக்கிறேன் என்று உணர்ந்த பெர்செப்ஷன், அதாவது பீயிங் ஸ்டேட்னு சொல்லக்கூடியது, அதாவது நிகழ்காலத்தில் இருத்தல் என்று சொல்லக்கூடியது. இப்ப நாம இருக்கிறோமான்னு கேட்டா இருக்கிறோம்ங்கிறது தான் உண்மை. ஆனால் நாம் இருப்பாக இருப்பதில்லை, மன இயக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இருப்பாக இருக்கிறதில்லை, மன இயக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இங்கேதான் தவறு நிகழ்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த இயக்கம் என்று சொல்லக்கூடியது மனதினுடைய இயல்புதான். மனம் என்பதே உயிரின் விரிவாகிய அலைதான். அந்த அலையாக நிகழ்வது என்பது இயல்பாக இருக்கிறது. அந்த அலையின் தன்மையும் கூட பாருங்களேன், விஞ்ஞானம் விளக்குகிறது. ஆல்பா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், காமா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ்னு 5 நிலைகளாக இயங்குகிறது என்பதை. இதனையே சைவ சித்தாந்தம் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று விளக்குகிறது. அதனையே நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவத்திலே நனவு, கனவு, உறக்கம் என்று 3 நிலையில மட்டும் டிரான்ஸ்மிட் ஆகி உள்ள போறோம், திரும்பி வந்துடும். நனவுல இருக்கோம், கனவு காண்றோம், தூக்கத்துக்கு போறோம், மறுபடியும் முழிச்சுக்கிறோம். இந்த 3ல மட்டும் நாம போய் வந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த 3ஐ கடந்து 4வது நிலை ஒன்று உண்டு. இந்த 3ஐ கடந்து 4வது நிலைக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டா எல்லாரும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது எது என்பதை பற்றி சிந்திப்போம், புரிவோம். பின்னர் சிவம் என்பதை பற்றி எது என்று விளங்குவோம், புரிவோம், தெளிவோம். பின்னர் அதனில் நிறைவோம். அதற்கு ஒரு சாதனம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த சாதனத்தை விட்டு நாம் எதை பற்றினாலும் நமக்கு கிட்டாது. சிவனரும் அதையும் பேசப் போகிறோம். அன்பு உள்ளங்களே, இப்படி நனவு, கனவு, உறக்கம் என்ற நிலையில இயங்குவது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. ஆழ்ந்த உறக்கம் வரையிலே சென்று மீண்டும் நனவுக்கு வந்து விடுகிறது. ஆனால் இப்ப இந்த 4வது நிலை என்பது, அதைத்தான் துரியம் என்று சொல்லுகிறோம். ஏகன் என்று சிவனை சொல்லுவோம் இல்லையா? ஏகன், அநேகன், இறைவன், அடிவெல்க. சரி, அப்ப அவன் எப்படி இருக்கிறான்? ஒன்றாகி இருக்கிறான். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் என்று பாடியது போல, அந்த ஒன்றாகிய இறை பொருள் என்று சொல்லக்கூடியதை இங்கே நாம உணர்வதற்கு அலை நிகழமாக நிகழ்ந்து கொண்டிருந்தால் ஆகாது. அப்ப இந்த
கனவு கனவு உறக்கம் கடந்து துரியம் என்ற 4வது நிலைக்கு போகணும். ஏகம் என்றால் 1, த்விதியம் என்றால் 2, திரயம் என்றால் 3, துரியம் என்றால் 4. இந்த துரியம் தான் யோகிக் ஸ்டேட். துரியம் தான் விழிப்பு நிலைக்கும் ஒரு இருப்பாக உணர்த்தி கொடுக்கக்கூடிய பெரும் தத்துவமாகும். அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு குறிப்பிட்ட நாள் தான் சிவன்ராத்திரியினுடைய சிறப்பு, வேறொன்றுமல்ல. அன்பர்களே, இப்ப இந்த விழிப்புணர்வு என்று சொல்லக்கூடியது, இந்த விழிப்புணர்வு என்பது என்னன்னா, நாம ஏதோ விழிச்சு இருக்கிறது, போய் அடையிறது, சிவனை அடையிறதுன்னு சொல்றதுக்கு வேலை இல்லை. ஏனென்று சொன்னால், நாம் என்றைக்கும் அந்த ஒரு பொருளாகத்தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறோம். அந்த சிவமாகிய பேராற்றல் தான் எங்கும் நிகழ்ந்திருக்கிறது, பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கிறது முறையாக. இயற்கை பேராதார சக்தி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, உயிர்கள் அது அதனுடைய பாங்கிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் இருக்கிறோம். நம்முள் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறது இல்லையா? அதை தான் நான் யார் என்ற விசாரணையின் மூலமாக அறிந்து உணர்ந்து விளங்கி கொள்ள பகவான் ரமண மகரிஷி அவர்களும் இதனை ஆன்ம சாட்சா்காரம் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு வகையில ஆன்மாவாகிய தன்னை அறிவது, தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்று சொன்னதுனால, இப்ப அர்ச்சனை எங்க போய் பண்றீங்க? கோவில்ல போய் பண்றீங்க இல்லையா? ஆமா, அதுவும் பிரபலமான கோயில்ல போய் மாட்டினீங்கன்னா பாக்கெட்டே காலி ஆயிடும். ஆமா, இப்படி இந்த புற பூசணைகளை கடந்து அவை எங்கே கொண்டு சென்று நம்மை நிறுத்துகிறது என்பதை உணர்த்தி கொடுக்கத்தான் இந்த குறிப்பிட்ட நாளிலே முதுகுத்தண்டை நேராக வைத்து உட்கார்ந்து யோக நிலையிலே, தவ நிலையிலே, தியான நிலையிலே அந்த பேருண்மையை இணைத்து கொள்ளுவதற்கான கேட்வே டு காட், இறைநிலைக்கு நுழைவாயில் இதுதான். ஆனால் பல நூல்கள்ல, யோக நூல்கள்ல இந்த புருவ மத்தியை சொல்லுகிறார்களே என்று ஒரு சிலர் நீங்கள் சிந்திக்கலாம். அன்பு உள்ளங்களே, இந்த உன்னதமான யோக பெருநிலைக்கு சென்று நிலை பெறுவதற்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஸ்டேட்டு தான் ஆகினை தியானம், புருவ மத்தியிலே தியானித்தல் என்பது. அன்பர்களே, நம்முடைய உடலிலே உயிர் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. அந்த உயிராற்றல் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் தெரியாது. ஆனால் கொஞ்சம் ஆய்ந்து பார்க்கிற போது முதுகுத்தண்டனுடைய இறுதி பகுதியாகிய மூலாதாரம் என்ற செக்சுவல் கிளான்ஸை மையமாக வச்சு ஜீவ வித்து குழம்பாகிய 7வது தாது அங்கே இருக்கிறது. அந்த 7வது தாது தானே மன வாழ்க்கைக்கு பின்னே, இல்லற ஈடுபாட்டிற்கு பின்னே புதிய ஒரு மக்கள் பேராக, குழந்தை செல்வமாக, புதிய உயிராக வெளியிட முடிகிறது. அப்ப அந்த விந்து சக்தியை எப்படி எல்லா விளைகின்ற தாவரத்தையின் விதைகளையும் நாம் உண்டு பயனடைந்து விடுவதில்லை, அதுல அடுத்தது விதை நெல்லுன்னு எடுத்து வைப்போம். அது மாதிரி அடுத்த ஜெனரேஷனுக்காகவே நம்முடைய உயிராற்றல் முழுவதையும் செலவு பண்ணணுமான்னு கேட்டா இல்ல. அந்த பெருதுளி விந்துநாதம் சுக்கிலம் சுரோனிதத்தோடு சேருகின்ற போது ஒரு விந்தணு மாத்திரமே தான் கருத்தரிக்க காரணமாக இருக்கிறது என்கிறதை அறிகிற போது, எப்படி இந்த முழுமையான தாவரத்திலே எத்தனை கனிகளும் எத்தனை விதைகளும் வெளிப்பட்டாலும் அந்த வித்திலே அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் புதிய ஒரு முளையாக, விதையாக, செடியாக, தாவரமாக மலர்ந்து மேம்பட முடிகிறது. அப்ப அதனுடைய ஆற்றலை புரிந்து கொள்வோம். இப்ப நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய வித்து சக்தியாகிய விந்துநாதம் என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்த ஆற்றலை, உயிரின் மையத்தை தேஜஸ் போன்ற ஓஜஸ் என்ற சக்திகளாக மாற்றி யோகா செய் அப்படின்னு சொன்னாங்க.
அதைத்தான் வாசியோகம், கடயோகம், ரேசகம், பூரகம், கும்பகம், பிராணாயாமம் என்ற பல்வேறு மூச்சுகள் மூலமாக உந்தி எழுப்பி பூரித்தது அந்த கனல், குண்டலினி கனல் புருவ மத்தியிலே. அப்ப புருவ மத்தியிலே உணர்வை பெற்றேன், பெறுவேன், பெற்றிருக்கிறேன், பெற வேண்டும் என்ற அடையாளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இங்க உணர்வு பெற்றாங்களான்னா இப்பத்தான் பெறுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்ப முதல்ல அடையாளம் வச்சா இது அடையாளம் மட்டும் வச்சுட்டு இருக்கம்னு அர்த்தம். அப்ப இங்க அந்த உணர்வை பெறுகிற போது அதைத்தான் நெற்றி கண் என்று சிவனிடத்திலே காட்டியிருப்பார்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சுழுமுனா நாடி லலாடஸ்தானம் நெற்றிக்கண் என்று. அங்கே நின்று தவம் செய்ய ஆரம்பிக்கிற போது உயிரில் ஒடுங்குகிறது மனம். அந்த உயிரில் என உயிரின் விரிவுதான் மனம். அப்ப அந்த மனம் மீண்டும் அந்த உயிரிலேயே சென்று லயமாகிறதுக்கு இங்க மன இயக்க மையமாகிய பெட்யூட்டரி கிளாண்ட்ல நிற்கும் போது நெற்றிக்கண் பேசுகிறது, நெற்றிக்கண் திறக்கிறது, நெற்றிக்கண் செயலாக்கம் பெறுகிறது. அதுதான் சிவனை நோக்கிய பயணத்துல முதல் கட்டம். அன்பர்களே, இப்ப சிவ நிலையை பற்றி நாம் விரிவாக காண வேண்டும். சிவம் என்றால் என்ன? நான் முதலே சொல்லும்போது சொன்னேன், இறை நிலை என்று சொல்லுவேன். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இறைவன் என்று சொல்ல மாட்டேன், கடவுள் என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா கடவுள் என்றாலும் கூட அது வினையை குறிக்கும் சொல். கட உள் என்பதுதான் வினையை குறிக்கும் சொல்லாகும். அப்ப கட உள்னு சொன்ன பின்னால இப்ப நான் உட்கார்ந்து கண்ணை மூடி கடவுள் 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 அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தா இது கடந்து உள்ள போனனான்றதுதான் கேட்டு பார்க்கணும். புரியுதா? அப்ப அதனால அந்த சிவம் என்பதை பற்றிய தத்துவ ரீதியான விளக்கத்தை சிவபுராணம் மிக அழகாக அங்கம் அங்கமாக பிரித்து விளக்கிய பெருநிலையை சிறப்பாக பார்த்திருப்போம். அதை என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் சேனல்ல சிவபுராணத்தில் சிவதத்துவம் என்று பேசியிருக்கிறேன், கேட்டு பாருங்க. அவ்வளவு தூரம் அந்த சிவபுராணம் முழுவதுமாக சிவதத்துவத்தை விளக்குகின்றார்கள். அங்கே சொன்ன சொல் மிக முக்கியமானது. ஏகன் அநேகன் இறைவன் அடிவெல்க. இப்ப சிவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் ஏகமாக இருக்கிறான் என்பதான் சரி. என்பர்களே, மற்ற தெய்வங்கள் எல்லாம் அதனதன் கண்ணோட்டத்திலே பஞ்சபூதத்தை குறிப்பிட்டது. விநாயகர் தத்துவம் சக்தி என்பது ஆற்றல், எனர்ஜி, அதனை குறிப்பிடுவதாக அமைந்தது. ஆனால் இந்த இயக்கம், ஆற்றல், இவை எல்லாமே ஒரு அளவோடு கணிக்கக்கூடியது, அளக்கக்கூடியது தானே. அப்ப எனர்ஜி அப்படின்ட்டா சக்தின்னு அர்த்தம். சக்தின்னா எனர்ஜின்னு அர்த்தம். இந்த எனர்ஜி அல்லது சக்தி, ஆற்றல் என்று சொல்லக்கூடியது ஒரு எல்லைக்கு உட்படக்கூடியது. அது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும். இப்ப ஒலி இருக்கிறது, நான் பேசுகிறேன், இந்த ஒலிக்கு ஒரு அளவு உண்டு, இதுக்கு பேரு டெசிபல் அப்படின்னு பேர். ஒளி இருக்கிறது, இத்தனை வோல்டேஜ் அந்த பல்பு லைட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு உண்டு. மோட்டார் இயங்குகிறது, அது இத்தனை ஹார்ஸ் பவர் என்று அளக்க முடியும், அளந்து குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி ஒரு வாகனம் செலுத்தப்படுகிறது, ஒரு மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு கணிக்கப்படுகிறது. இப்ப கணிக்கப்படக்கூடிய எல்லா ஆற்றல்களுமே அளவின் பாரு. கணிக்கப்படுகின்ற எல்லா விஷயங்களுமே சூரிய ஒளி இத்தனை டிகிரி ஃபாரன்ஹீட் சென்டிகிரேட் இருக்கின்றான் இல்லைங்களா, மழை இவ்வளவு பதிவாகி இருக்கின்றான், பூகம்பம் இவ்வளவு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குன்னு கணிச்சு சொல்ல முடிகிறது. அப்ப அளக்கக்கூடியது, நம்ம அளவைக்கு உட்படக்கூடியதெல்லாம் இரையாக முடியுமா? கடவுள் அளக்க முடியுமா? இறைவனை அளக்க முடியுமா? இறைவனுக்கு டெஃபனிஷனே சொல்ல முடியாது. அதனால்தான் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் அப்படின்னு
தமிழில் மூன்றானவன், வேதத்தில் நான்கானவன் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டே போனாங்க. ஆனா அந்த ஏகம் என்பதற்கு மேலே ஒன்று பாருங்கள். பூஜ்யம் என்று ஒன்று அறிந்திருக்கிறீர்கள் இல்லையா? அந்த பூஜ்யத்துக்கு எவ்வளவு பவர்ன்றது எப்ப தெரியும்? எண்ணுக்கு வலப்புறம் எத்தனை பூஜ்யம் போடுறோமோ அப்ப அந்த பூஜ்யத்தின் மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது. அதே பூஜ்யத்தை இந்த பக்கம் போட்டு பாருங்க, எத்தனை போட்டாலும் அதுக்கு வேல்யூலெஸ். அதனால்தான் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். பூஜ்யத்துக்குள்ளே வெட்டவெளி, வெட்டவெளி, பாழ், பரவெளி, பிரம்மம், நிர்விகற்பம், மோனம், தத்துவஸ்து, மெய்ப்பொருள், ஆதி, அனாதி, இறை, சிவம், இது எல்லாம் ஒன்றுதான், வார்த்தை தான் வேறு வேறு. அப்ப பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் என்று பாடுகிறார். ஏன்னா பூஜ்யத்தை உணர்ந்து அந்த கணிப்பை, பூஜ்யத்தை சொன்னது, உலகத்திற்கு சொன்னது நம்முடைய தமிழர் கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம். அப்படி பூஜ்யம் என்பது தட் இஸ், நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒன்றும் இல்லை, ஜீரோ. ஒரு ஆளை பார்த்து அந்த ஆள் என்னங்க ஜீரோங்க அப்படின்னா நாம அலட்சியமா நினைக்கிறோம். ஆனால் அந்த ஜீரோவிலிருந்து தான் என்ன ஆச்சுது? அந்த வெட்ட வெளியிலிருந்து தான், அந்த சிவத்திலிருந்து தான் அனைத்துமே மலர்ந்தது, தோன்றியது. அதனால்தான் சிவம் என்ற அந்த இருப்பை அசைவற்ற பிரம்ம நிலை, அது இருப்பை உள்வைத்து இயங்கிய போது அது பரமாணு என்று பெயர் பெற்றது. சிவம் என்ற இருப்பை, அசைவற்ற நிலை பகுதியை உள்ளே வைத்து சுழன்ற துகளுக்கு என்ன பெயர்னா பரமாணு. பரம அணு முதலாய் பார் விண் மீன் அனைத்தும், இந்த உலகம், பார்னா உலகம், பரம அணு முதலாய் பார் விண் மீன் அனைத்து, விண்மீன் அனைத்தும், இதெல்லாம் என்ன பண்ணுது? பம்பரம் போல் சுழன்று மிதந்து அந்த வெளியிலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் வேடிக்கை. நண்பர்களே, ஆதிசேஷன் என்ற பாம்பு இந்த உலகத்தை தாங்கி பிடித்திருக்கிறது என்று கற்பிதம் கொடுத்தார்கள். இன்றைக்கு நீங்க இந்த வரியை நம்புவீங்களா? இதே மாதிரிதான் சிவன் ராத்திரி அன்னைக்கு கோயில்ல போய் கண்ணு முழிச்சு நீங்க பண்ற பூஜையும், அந்த காலத்துக்கு பூஜை பண்ணி பிரசாதம் சாப்பிட்டுட்டு அடுத்த கால பூஜை பார்க்கறதும், இதெல்லாம் ஆதிசேஷன் என்ற சொல்லே சித்தாந்தமாக கவனிக்கப்பட வேண்டும். ஆதியாகிய இறைநிலை பிறந்த போது என்பதுதான் ஆதிசேஷன் என்பது. ஆதியாகிய இறைநிலை பிறந்த போது, என்ன ஆச்சுது? சும்மா இருந்தது, சும்மாவே இருக்க முடியாம ஒருத்தர் சோம்பல் முறிக்கிறான். அதுபோல இறைநிலை முகிழ்த்தது, மலர்ந்தது, பிறந்தது, புரியுதா? ட்விஸ்டர்னா என்ன? சுழல், சுழன்றது. அப்ப அந்த மிகச்சிறிய சுழலும் பகுதி என்று பார்த்தா, இது நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருளையும் எடுத்துக்கொள்ளும். புத்தகம் இருக்கு, பேனா இருக்கு, மரம் இருக்கு, கட்டை இருக்கு, இரும்பு இருக்கு, கல் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லா பொருளையும் எடுத்து பகுப்பு செய்து கொண்டே வருவோம். அப்படி பகுப்பு செய்து கொண்டே வந்தா கடைசியில என்னன்னு அணுன்னு சொல்றோம். இந்த அணுவையும் பிளக்க முடியும்னு கண்டு பிளக்கிறோம். அணுவை பிளந்தா அணுவனுடைய மையத்துல என்ன இருக்குன்னா ஒரு சுழலும் பகுதி கருவாக இருக்கிறது. மையக்கரு, நியூக்ளியஸ்ன்னு சொல்றோம். அணுவுக்குள்ள மையக்கரு, நியூக்ளியஸ்ன்னு சொல்றோம். அந்த மையக்கரு என்று சொல்லக்கூடியத அத ஆற்றலை பெற முடியும் என்று கண்டது விஞ்ஞானம் இல்லையா? அப்ப அணுவை பிளந்த போது அபரிமிதமான ஆற்றல் வருதுன்னு கண்டாங்க. அதுதான் கல்பாக்கம் அணு உலைங்கிறோம், இல்லைன்னா அணுகுண்டு போடுறான்னு சொல்றோம். அப்ப அது அணுங்கிறது எவ்வளவு சின்னது.
இப்படி கையில கூட காட்ட முடியும். மைக்ரோஸ்கோபி அவ்வளவு நுண்ணிய அந்த நுண்மையான கடைசி பார்ட்டிகிள் அணு எந்த மூலகத்தையும் பிரிச்சுக்கிட்டு வந்தா கடைசியில ஹைட்ரஜன் வாயு கூட ஒரு அணு தான். அதுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கு, ஒரு அணு அடைன்னு கணக்கு போட்டாங்க. அந்த சுத்திக்கிட்டு இருக்க எலக்ட்ரான் புரோட்டானுடைய எண்ணிக்கையை வச்சு மூலகங்கள் பலவானது, எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்ப அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா எல்லா அணுவனுடைய மையத்திலையும் என்ன உண்டு? சுழலும் கருப்பகுதி உண்டு. அந்த சுழலும் எனர்ஜி ஆற்றலை கழித்து விட்டால் இருப்பு அங்கே மிச்சமாகும் இல்லையா? இங்கே வெளிச்சம் இருக்கிறது என்று சொன்னால் வெளிச்சத்தின் இன்னொரு பக்கம் இருட்டும் உண்டு என்பதுதானே உண்மை. ஒளி இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒளி எங்கிருந்து வந்தது? நீங்க கையை தட்டினீங்க வந்ததுன்னு சொல்ல முடியாது. இந்த ஒலி என்பது மௌனத்திலிருந்து வந்தது. அப்ப ஒலின்னு ஒண்ணு இருக்குன்னு நீ உணர்றேன்னா ஒலிக்கு அந்த பக்கம் மௌனம்னு ஒண்ணு இருக்குங்கிறத உணர முடிகிறதா இல்லையா? இப்ப உண்டுன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்ல போனா அந்த பக்கம் இல்லைன்னு ஒண்ணு உண்டுங்கிறத உணர முடியுமா இல்லையா? யூகிக்க முடியும், சிலதெல்லாம் காட்ட முடியாது. மின்சாரம் இருக்கு, நான் இருக்குன்னு சொல்றேன், நீ இல்லைன்னு சொல்லிட்டு பிளக் பாயிண்ட்ல போய் கை வைப்பியா? வைக்க மாட்டோம். ஆனா புரிஞ்சுக்கிறோம், இருக்கு, ஆற்றல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அது போலத்தான் இங்கே இருளும் ஒளியும் அதன் மறுபக்கமாக நிகழ்கிறது. இருளும் ஒளியும், இருப்பும் இயக்கமும், பகலும் இரவும், ஆணும் பெண்ணும், நன்றும் தீதும். இதுக்கு பேர் என்ன நண்பர்களே? இதுதான் அந்த ஒன்று நிகழ்ந்த போது இயக்கமாகியது. இது சிவம், இது சக்தி. இவ்வளவுதான் இங்க பிலாசபி. இன்னைக்கு சிவராத்திரிக்கு இது போதும். இந்த பிலாசபியை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப அந்த பேராற்றலாகிய சிவனோடு நாம் இரண்டர கலந்து மகிழ்ந்து நிறைந்து அங்கிருந்து ஆற்றல் பெற வேண்டும் என்பதற்கு உரிய நாள் இது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? முதல்ல பேசாம இருக்கணும். ஆனா கோயிலுக்கு போய் தொணன்னு அங்கத்தான் நிறைய பேசுறீங்க. ஒன்னும் செய்யாம இருக்கணும். அங்க போய் தான் நிறைய என்னென்னமோ செய்றீங்க. நண்பர்களே, இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகிய முக்கியமான இடத்தை நானும் விளக்கியாக வேண்டும். அதாவது சிவன் ராத்திரி அன்னைக்கு என்ன செய்ய சொன்னாங்க? கண்ணை முழிச்சிட்டு இருக்க சொன்ன. இந்த விழித்திருத்தல்னா என்ன அப்படின்னு கேட்டா, அன்பர்களே, அறிவு இருக்கிறது. அறிவு என்ன ஆகணும்னா நுண்மையாக போய் செயல்படும். அறிவு நுண்மையாக செயல்பட வேண்டும். அவ்வாறு அறிவு நுணுகி செயல்பட்டா உணர்தலின் மேன்மை சிறப்பாக இருக்கும். அறிவு நுணுகி செயல்பட்டு உணர்ந்த போது அந்த உணர்வு என்பது பெரும் பதம் என்று சொன்னார்களே, அதுதான் இருப்பு என்றும் காண்கிறோம். எப்படி கடலிலே அலை இருக்கிறது, அலை வந்துகிட்டே இருக்கு. அலை ஓயட்டும் அப்புறமா குளிக்கிறேன்னு சொன்னா ஆகுமா? ஆகாது. ஆனால் கடலுடைய மையப்பகுதிக்கு போனா நிலை இருக்கிறது போல எல்லா பொருளிலும் என்னை காண்பவனவனோ அவனை விட்டு நான் எப்பொழுதும் நீங்காமல் இருக்கிறேன் என்று பகவத்கீதையிலே சொன்னது போல எல்லா பொருளிலும் பரம்பொருளை காணுகின்ற கண்ணோட்டம். சரி, எல்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் தன்மைன்னா எனக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா? இப்ப இந்த இடத்துக்கு வரும். அன்பு உள்ளங்களே, சலனமற்ற இயக்கமற்ற இருப்பாக சும்மா இருக்கும் பெரும்பதமாக நிலைப்பட்ட போது நாம் சிவமாகிறோம்.
அதற்கு இங்கே ஒரு புள்ளியை கொடுத்தார்கள். அதை துரியம், அறிதுயில், யோக நித்திரை என்று சொன்னார்கள். இந்த 2 வார்த்தையை மட்டும் எடுத்து, துரியம்னா அறிதுயில். அறிதுயில்னா என்னன்னு கேட்டா அறிவோடு கூடிய தூக்கம், அறிதுயில். அப்ப நாம தூங்குற தூக்கம் அறிவு கெட நின்ற தூக்கம், அறிவு கெட்ட தூக்கம். ஏன்? வீட்டுல திருடன் கொள்ளையடிச்சிட்டு போனது தெரியல, அப்படி தூங்கி இருக்கான். வேட்டி போன இடம் தெரியல, அப்படி தூங்கி இருக்கான். அப்ப அங்க என்ன இல்லை? விழிப்புணர்வு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அதனால்தான் அறிவோடு கூடிய தூக்கம் என்று அதனை சொன்னார்கள். துரிய தவத்தை உச்சியில பிரம்மரந்தரத்திலே உணர்வை பெற்று மூளையினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட்ல நின்று தவம் செய்ய செய்ய இந்த எண்ண இயக்கங்கள் எல்லாம் சுருங்கி 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 40ல இருந்து 16க்கு 16ல இருந்து 7க்கு வரும். இது பூர்வ மத்தியில தியானம் செய்யற போது பெறுகின்ற தன்மை. இந்த 7ல இருந்து 6 ஆகி 5 ஆகி அலை நீளம் சுருங்கி 4 ஆகி 3 ஆகி சுருங்குகின்ற இடம் துரியம்தான். 7ல இருந்து 0க்கு வர்றதுக்குரிய முயற்சி இங்க துரியத்துல உச்சியிலே தியானம் செய்கிற போது, அதுதான் யோகிக் ஸ்டேட். அதைத்தான் அறிதுயில் என்று சொன்னார்கள். அறிவோடு கூடிய தூக்கம், அதாவது யோக நித்திரை என்றும் சொன்னார்கள். யோக நிலையில அது தூக்கமா. அப்ப அது அறிவோடு கூடிய தூக்கம்னு புரியுது இல்லையா? அப்ப ஏன் அங்க அறிவுன்னு ஒண்ணு தேவைன்னு வலியுறுத்தி இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நண்பர்களே. இந்த தன்னிருப்பாக நான் இருக்கிறேன் என்ற உணர்ந்த வஸ்து எதுவோ அதுவே இறை, அதுவே இறை. அதுதான் நமக்குள்ள இருக்க கடவுள். இப்ப கடவுளுக்கு நமக்கு எவ்வளவு தூரம்? நீங்க என்ன பண்றீங்க? கஷ்டப்பட்டு இதுக்காக கோயிலுக்கு போறீங்க, அர்ச்சனை சாமான் வாங்குறீங்க, கோயில்ல கட்டணம் செலுத்துறீங்க, பூஜையை பாக்குறீங்க, கண்ணை முழிச்சிட்டு இருக்கீங்க. இவ்வளவு கிருத்தியங்களை புறமாக செய்கிறோம். இப்ப புறமா செய்ய வேண்டிய அகமாக இருக்க வேண்டியது என்னன்னா, தன்னிருப்பை உணர்ந்து தான் தானாய் நிற்றல். புரிஞ்சுங்க, தன்னிருப்பை உணர்ந்து தான் தானாய் நிற்றல், அதுதான் சிவமாகி நிற்றல் என்று. அப்ப கொஞ்சம் அசந்தம்னா அது என்ன இடம்? நம்மளை ஏற்கனவே புலன் இயக்கங்களை ஒட்டி மனம் ஓடும். அதில் போகும், இதுல போகும், இதுல போகும், இதுல போகும். ஏதோ ஒரு விஷயத்துல சாயந்தரம் ஆச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன், இல்லைன்னு நாளைக்கு காலையில என்ன பண்ண போறேன், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்ல ஓடும். இப்ப இந்த ஓடுற மனதை இருப்பா நில்லுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிச்சுட்டாச்சு. அதை இருப்பா நின்று பழகுவதற்கு துரிய தவம் உதவுகிறது. அதனாலதான் துரியத்துல தாரணை தியானம்னு 2 கொடுத்தாங்க. தாரணைனா இடைவிடாது ஒழுகுதல் என்பது, கண்டினியூஸ் என்று சொல்லுவது. தாரணை என்று சொன்னால் எப்படி அமிர்ததாரை ஒழுக்குன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நம்முடைய உள்நாக்கிற்கு ஒரு அங்குலம் மேலே பெறக்கூடிய யோகிக் ஸ்டேட். அது புரியுதுங்களா? அப்ப அந்த உள்நாக்கிற்கு ஒரு அங்குலம் மேலே இடைவிடாத உணர்வு தாங்க, அந்த இடைவிடாத உணர்வு தாங்க விழிப்பு நிலை. இப்ப இங்க விழிச்சுக்கோ உள்ளுக்குள்ளன்னு சொன்னா, நீ வெளியில போய் கோயில்ல போய் மொச்சக்கொட்டை மாதிரி கண்ணை முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன்னு சொன்னா, இந்த அகவிழிப்பு தேவையா அந்த புற விழிப்பு தேவையாங்கிறத உங்க சிந்தனைக்கே விட்டுடுறேன். சரியா? இதைதான் புரிந்து கொள்ள வேண்டியது. என்னென்னு சொன்னால், அந்த இரவு முழுவதும் சிவனோடு இருத்தல், சிவநிலையில் இருத்தல். ஆனா நாம இருக்கிறோம்னு நினைச்சா அது 2ஆயிடுது. ஆனா சும்மா இருந்தா அவனாவே இருக்கும். அதனால்தான் தான் அந்தமான நிலை ஆனந்தமாமே என்றார். அப்ப தான் முடிந்து போன போது, தான் இல்லாமல் போன போது, தான் ஒழிந்து போன போது, இப்ப இந்த இயக்கம்
இல்லாமல் போகும். இல்லாம போனா என்ன? இருப்பு தான். அப்ப அந்த இருப்பு தான் சிவம் என்று பெயர். இதைத்தான் ஏகன் அநேகன் இறைவன் அடிவெல்க என்று சொன்னார்கள். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனைங்கிறாங்க சிவபெருமானை. சிவபெருமான் ஏன் இருட்டுல டான்ஸ் ஆடுறாரு சொல்லுங்க பாப்போம். ஏன் அவருக்கு போய் நீங்க ஒரு போக்கஸ் லைட் போட்டு கொடுக்கலாம்ல? பாவம், அவர் இருட்டுல டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அது இருட்டுன்னா நாம கருதுகிற இருட்டு அல்ல. அது பாழ் என்பதைத்தான் குறிக்கும். அது ஏக்கமற்றது என்பதை குறிக்கும். இருப்பு என்பதை குறிக்கும். வேற ஒண்ணும் இல்லை. புரியுதுங்களா? ஆனாதான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனைன்னாங்க. இப்ப அவ்வாறு சிவபுராணத்திலே சொல்லப்படுகின்ற வரிகளை அங்கே போய் பாடி பாடி நாம் பரவி மேம்படலாம். ஆனா அந்த பாடலை பாடுகிற போது என்ன ஆகணும்? பாடலின் பொருளாக ஆக வேண்டுமா இல்லையா? அது நான் சொல்லல, அந்த பாட்டு முடிவுல அவங்களே சொல்லிடுறாங்க. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செல்லுவர் சிவபுரத்தினூடே. அப்ப யாரெல்லாம் அந்த சிவபுராண பாட்டுல இருக்கக்கூடிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்கெல்லாம் சிவன்கிட்டயே போலான்னா, இப்ப சிவன் கிட்ட போறதுக்கு அம்மா கூப்பிட்டு, இப்ப சிவன் கிட்ட போறதுக்கு அன்பர்களே இதுதான் வழி. எது வழி அப்படின்னு சொன்னா, அந்த இருப்பாக நிற்கிற யோகந்தன்னிலே நாம் சிவனை உணரப்பண்ண முடிகிறது. அதற்கான விழிப்பு நிலையை தவறிவிட்டால் நாம் வேற எதுவும் ஆயிடுறோம். இயக்கமாக, மன இயக்கமாக, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு ஆயிரும். புரியுதுங்களா? ஆனந்தமய கோஷம் தப்பி போகுது. ஆனந்தம் எப்ப இருக்குன்னா சிவனோடு இருந்தால் ஆனந்தம் தானே. சிவனாகி இருத்தல், அதுவாகி இருத்தல். அதனால்தான் இந்த தத்துவங்களை எல்லாம் புரிந்து கொண்ட ஒரு ஞானி, அவருக்கு ஒரு சிக்கல் வருது. இதை சொன்னா உங்களுக்கு இப்ப நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த தத்துவங்களை எல்லாம் புரிந்து கொண்டார். ஆனா அவருக்கு என்ன தோணுது? சரி, இனிமேல் பெருசா ஒன்றும் பூஜை பண்ண வேண்டாம், இருந்தாலும் அதுதானே குளிச்ச உடனே அந்த பூவை பறிச்சு சாமிக்கு வைப்போமே, அதையாவது செய்வோமே. எப்படி? பெரிய பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம், செடியில இருக்க பூவை பறிச்சு குளிச்சாச்சு, அது சிவனுக்கு வைப்போமே, கடவுளுக்கு வைப்போமே, இறைவனுக்கு வைப்போமேன்னு நினைக்கிறாங்க. போய் அந்த பூவை பறிக்க போறார். பூவை பறிக்க போனா அந்த பூவுல எவ்வளவு வண்ணம், எவ்வளவு அழகு, எவ்வளவு வாசனை, எவ்வளவு நேர்த்தி, எவ்வளவு துல்லியம், எவ்வளவு பர்ஃபெக்ஷன். அது மாதிரி நீங்க ஒண்ணு செய்ய பார்ப்போம். நீங்க எவ்வளவு பேப்பர்லயும் பிளாஸ்டிக்லயும் அழகா பூ செய்தாலும் அந்த பூவை ஈக்குவலா கொடுக்க முடியாது. அப்ப அந்த பூவை பார்க்கும்போது, இறைவா, இந்த பூவை எவ்வளவு அழகா நீ படைச்சிருக்க, இதுக்குள்ளேயும் நீ இருக்க, இயற்கையினுடைய சிறப்பா நீ இருக்கிறதுனாலதான் இந்த பூ இவ்வளவு சிறப்பா வந்திருக்கு. அப்ப இந்த பூவுல போய் பறிக்க போனா அதுலயும் ஒன்னதாயா பாக்குறேன்னு இவர் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிட்ட உடனே இன்னொரு சிக்கல் ஆயிக்குது. இந்த பூவை பறிச்சு அந்த கடவுளுக்கு வைக்கலான்னு போனா இவரால முடியல. அப்படி ஒரு இடம், ரொம்ப அழகான இடம், முடிஞ்சா நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? அதனால அந்த பூவை பறிச்சு சாமிக்கு வைக்கலான்னு போனா இவருக்கு இடிக்குது. என்னன்னா, பனி மலர் எடுக்க மனமும் நின்னேன். இந்த கவியை நல்லா கவனிங்க. பனி மலர் எடுக்க மனமும் நின்னேன், அப்பனி மலரிலும் நினையே இருத்தி. பூல யார பாக்குறேன்? இறைவா, ஒன்னையே பாக்குறேன். பனி மலரினும் நினையே இருத்தி நான் சரி, அதுக்கு மனசு வரல. பூ பறிச்சு பூஜையில சாமிக்கு சாத்த, இறைவனுக்கு சாத்துவதற்கு மனசு வரல. பனி மலர்களுக்கு அதையும் செய்யாம விட்டுட்டார். சரி, ஆனா இத்தனை நாள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோமே, இப்ப கும்பிடலன்னா அவர் என்ன நினைப்பாரு? பார்த்தா விஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஒரு நாளைக்கு விஷ் பண்ணாமலே நம்ம போயிட்டு இருந்தா அவர் என்ன நினைப்பாரு? என்ன ஐயா வந்து ஒரு மாதிரியா பார்த்தம் பார்க்காத மாதிரி போறாரு, என்ன ஆச்சு இவருக்குன்னு நினைப்பீங்க இல்லையா? அது மாதிரி சிவன் நம்ம நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி, அப்ப
இரு கைதான் குவிக்க எண்ணின். இது பாடல், அப்படியே ஆராய்ந்து பாருங்க. இரு கைதான் குவிக்க எண்ணின் நான் கும்பிடும் போது அது அரை கும்பிடு அன்றோ. அவனை போய் கும்பிடலான்னு போனா அவனே எனக்குள்ள இருக்கான்னு புரிஞ்சு போச்சு. இப்ப இங்க யாரு இருக்கிறது? இந்த நான் ஒண்ணு இருக்கேன் பாருங்க, சோமசுந்தரம், நான் தான் நான் தான் நான் தான்னு. இவனை தூக்கி போட்டுட்டு அவனை உள்ள முழுசா வச்ச உடனே நான் கும்பிட்டேன்னா இப்ப என்ன பண்ணிடுறேன், சோமசுந்தரம் வந்து கும்பிடுறேன். இப்ப உள்ளுக்குள்ள அவனும் இருக்கான், சிவனும் இருக்கான், இந்த பக்கம் சோமசுந்தரம் நானும் இருக்கு. இது தப்பு தானேங்க, இது தப்பு தானேங்க. அப்ப முழுவதும் அவனாகவே இருக்கணும். அதுதான் விழிப்புணர்வோடு எல்லா கணங்களிலும், எல்லா பொழுதிலும், எல்லா நேரங்களிலும் கணமும் நீங்க மாட்டேன் என்ற நிலை. கனவும் நீங்க மாட்டேன். ரெண்டு பேர் லவர்ஸ். அவங்க என்ன பேசிக்கிறாங்க? உன்னை விட்டு நான் எப்போதும் நீங்க மாட்டேன்றோம். அப்புறம் அப்பால போயிட்டு இப்பால வந்துட்டு என்ன சொல்றான், உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான். உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா அப்ப என்ன இதுக்கு முந்தி மறந்து இருந்த இப்ப நீ நினைச்சியான்னு கேட்கிற காதல். இது இலக்கியத்துல வர்ற ஒரு அழகான காட்சி. அப்ப நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை அன்பர்களே. அப்புறம் அங்க என்ன போறது, அங்க என்ன பூ எடுத்து வைக்கிறது, அங்க என்ன கையெடுத்து கும்பிடுறது, அங்க என்ன பூஜை பண்றது, அங்க போய் உன்னை செய்யறது, நீங்க அவனாதான் இருக்கீங்க என்பதுதான் வெட்ட வெளிச்சமான உண்மை. அந்த உண்மையை புரிந்து அந்த பெருநிலையிலிருந்து நீங்காமல் மாறாமல் நாம் அதுவாகவே இருக்கிற மகிழ்ச்சி ஒன்று இருக்கிறது பாருங்கள். அதை தான் அகண்டாகார சிவபோதம் என்று சொன்னார்கள். அகண்டாகார சிவபோதம் என்று சொன்னார்கள். இதற்கு ஆதாரம் பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரத்துல துரியாதீதத்தை பற்றி விளக்கும் போது இந்த நிலைகளை விளக்கி இருக்கின்றார். எனவே இதை அகண்டாகார விருத்தி என்றும் சொல்லுவார்கள், அகண்டாகார சிவபோதம் என்றும் சொல்லுவார்கள். அகண்டாகார சிவபோதம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் கிடக்குதையோ. இது பூரணமா கிடக்கிறது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு எறும்பு தேன் இல்லைன்னு சக்கரை பாகு அதை ருசி பார்க்க போச்சு. எறும்பு இனிப்ப தேடும் இல்ல, ரைட். ஒரு எறும்பு, அதுக்கு பேர் என்ன, சர்க்கரையை தேடிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பேரு சீனிவாசன் பேர். ஒத்துக்கலாமா? அந்த எறும்புக்கு பேர் என்ன? சீனிவாசன். இந்த சீனிவாசன் ஆகிய எறும்பு என்ன பண்ணுது, இனிப்ப தேடி போகுது. இனிப்ப தேடி போன இடத்துல அத போய் ருசிக்க முற்பட்டது, இது அதுலயே விழுந்துருச்சு. இதுதாங்க நம்ம நிலை, இதுதாங்க சிவராத்திரியில நம்ம நிலையா இருக்கணும். இதுதான் ஆப்ட் ஸ்டேஜ். முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நான் விளக்கம் கொடுக்க தயாரா. புரியுதா பாருங்க, புரிஞ்சுட்டா நீங்க தான் சிறந்த ஞானி. சரியா? அப்ப விழிப்புணர்வு நாமே அதுவாயிட்டோம். அப்ப எறும்பு இல்ல, தனியா அங்க பாகு இல்ல, பாகுலயே விழுந்து போச்சு, விழுந்து போயிடுச்சு. அது மாதிரி இதுவாதும் ஒன்றானோம் பரமானந்தம் என்ற வார்த்தை அங்கே போடும். அப்ப அந்த பெருநிலையோடு சிவநிலையோடு நாம் எப்போது இருந்து கொண்டு இருக்கிறோம். அத அவனிலிருந்து வழுவி அப்புறம் வேற ஒண்ணு செஞ்சாலே ரெண்டாயிரம். அப்ப இந்த ரெண்டாகிற நன்மை நமக்கு வேண்டாம். ஒன்றானோம் பரமானந்தம் என்ற நிலையை சொல்லுவதுதான் சிவபுராணம் சொல்லுகின்ற சிவ தத்துவம். இந்த சிவபுராணம் சொல்லுகின்ற சிவ தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் அதுவே முறையான சிவன் ராத்திரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால இந்த சிவன் ராத்திரி நாளிலே புற வழிபாட்டை குறைத்து அக வழிபாட்டிலே உங்களுக்குள்ளே இறைவனை கண்டு கொண்டீர்களா என்ற கேள்வியை உங்கள் முன் வைத்து இந்த சிந்தனை விருந்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்ப கேள்வி இருந்தா மிக்க நன்றிங்க. மிக்க நன்றிங்க. பரமேஸ்வரின்னு இருக்கீங்க, ஐயா கிட்ட ஏதாவது கருத்துக்களோ கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.
டவுட் இருந்தா கேளுங்கம்மா. பரமேஸ்வரி. டவுட் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அப்ப நான் பேசுறது தெளிவா புரியுதா? ஐயோ, ஓரளவுக்கு புரியுதுங்க ஐயா. ஓரளவுக்கு புரிகிறதா? அப்ப 1க்கு 3 தடவை இதை போட்டு கேளுங்க. சரி. அப்பதான் நல்லா புரியும். ஆமாங்க. நீங்க எந்த ஊருமா பரமேஸ்வரி? நாங்க கோபிங்க. கோபி. இதுக்கு முன்னால என்னுடைய உரை கேட்டிருக்கீங்களா? 2 3 தடவை கேட்டுக்கிறேங்க. சந்தோஷம். சிவன் ராத்திரிக்கு தத்துவம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுட்டேங்க ஐயா. இப்ப சிவனை புறபூஜை செஞ்சா போதுமா, அகபூஜைக்கு கொண்டு வரணுமா? என்னங்க புரியலைங்க. சிவனை புற பூஜையை செய்தால் போதுமா, கோயில்ல போய் பூஜை பண்ணிட்டு ஒரு நாள் பூரா கண்ணு முழிச்சுக்கிட்டு இருந்துட்டு வந்துட்டா போதுமா, அல்லது எனக்குள்ள இருக்கக்கூடிய சிவனோடு எந்த நாளும் பிரியாம அவனாகவே இருக்கிற அனுபவம் வேணுமா? எந்த பூஜை உங்களுக்கு வேணும்? அவராகவே அவராகவே இருக்கிறத அவராகவே இருக்கிறதுன்னு சிவனாகவே இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? சொன்னீங்க இல்லையா? சரி, இப்ப நான் என்ன சொல்றேன், தான் அந்தமான இடம், தான் நான் ஒண்ணு இருக்கு பாருங்க. உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? நான் தான் பரமேஸ்வரின்னு பேரை சொல்றீங்க. என்ன கேட்டா நான் தான் சோமசுந்தரம் சொல்றேன். அவங்கள கேட்டா நான் தான் வேதா அப்படிங்கிறேன். இப்ப நான் ஒண்ணு இருக்கிறத எப்ப விட்டுடுறோமோ, தான் முடிஞ்சு போன இடத்துல அவனருள் தானே சிறக்கும். இதைத்தான் நூல்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அப்ப ஈகோ இல்லாத இடம்தான் ஆன்மீகம். ஈகோன்னா தன்முனைப்பு. ஈகோன்னா என்னங்க? தன்முனைப்பு. நான் யார் தெரியுமான்னு நெஞ்சு தட்டி பேசுனா ஈகோ வந்துருச்சு. ஈகோ இல்லாம குழந்தை மாதிரி இருங்க. நீங்க இறைவனும் கடவுளும் குழந்தையும் ஒண்ணு. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அப்ப நாம கள்ளங்கபடு என்று குழந்தை போல இருக்கிறோம்னா, அந்த குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதான், சிவமும் நீங்களும் ஒண்ணுதான். அதனால சிவமா இருக்கிறதுன்னு சொன்னாலே தப்பு. இங்க இருக்கிறதே சிவன்தான். ஒரு புரியறதுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆமா, இப்படி இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன், வருத்தமா கோச்சுக்க மாட்டீங்கல்ல? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்ப நான் கேட்டாக்கா நீங்க கோச்சுக்க மாட்டீங்கல்ல? கோச்சுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. சரி, பரமேஸ்வரி எந்த ஊர் சொன்னீங்க? கோபி. கோபி. சரி, இப்ப உங்களுக்கு அறிவு இருக்கா? அறிவு சொல்ல முடியாது. எது சொல்ல முடியாதுன்னு? அறிவு இல்லாத நம்ம கேள்வி கேட்கறது. அதான் அப்புறம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி குழப்ப என்ன பயமுறுத்திட்டீங்களே. அறிவு இருக்கான்னு கேட்டா இருக்கு. உயிர்கள்ல ஓரறிவு தாவரமா இருக்கு, புழு பூச்சியில ஈரறிவா இருக்கு, உணர்தல் சுவையா இருக்கு. அப்புறம் 3 அறிவு 4 அறிவு 5 அறிவுடைய உயிர்கள் விலங்குகள், நாய், பூனை, குரங்கு இல்லைங்களா? நமக்குள்ள பகுத்தறிவா இருக்கு. இந்த பகுத்தறிவு தான் இப்ப இந்நேரம் உட்கார்ந்து பேசிச்சு. என்னுடைய ஸ்பீச் முழுசா கேட்டீங்களா இன்னைக்கு? இடையில வந்தங்க. இது பதிவு போடுவோம், குழுவுல கேளுங்க. பதிவு குழுவுல போடுவோம், கேளுங்க, முழுசா கேளுங்க. கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியணும்னா, இப்ப அதுதான் இங்க என்னுள்ள இருந்து அறிவாக என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த அறிவு தான் நீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால்தான் அறிவே தெய்வம்னு வேதாத்திரி மகரிஷியும் சொல்லியிருக்காங்க, பல ஞானியர்களும் பேசியிருக்காங்க. தெரியுதுங்களா? இதுதான் கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷனை நீங்க புரிஞ்சு உணர்ந்து நிறைந்து எப்போதும் சிவ பூஜையில இருங்க. என்றைக்கும் உங்களுக்கு சிவன் ராத்திரி தான். அதனால சிவன் ராத்திரியினுடைய சிறப்பை புரிந்து நிறைந்து உணர்ந்து மகிழ்ந்து சிறக்க
இந்த இனிய நாளிலே இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றிங்க வேற ஐயா. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்க. இல்லைங்க. சரி. பரமேஸ்வரி அம்மா மிக்க நன்றி. ஐயா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. உண்மையான சிவராத்திரினா என்ன அப்படின்ட்டு நீங்க ப்ரூஃபோட கொடுத்துட்டீங்க. இவங்க இது சொல்லியிருக்காங்க, அவங்க இதை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த சிவன் என்றது இறைவன், கடவுள் அப்படி சொன்னாலே அது ஒரு ஜெண்டரை இது பண்ண மாதிரி ஆயிடும். அது ஒரு இறைநிலை, பேராற்றல். சிவன் என்றது அசையாம அப்படியே சிவமேன்னு இருக்கும், நம்மளே பேச்சு வழக்குல சொல்லுவோமே, அந்த மாதிரி அசையாத இருக்க இறைநிலை. சக்தின்றது அதை சுத்தி அசைஞ்சு கொண்டு இருக்கிறது. சிவன் சக்தி சேர்ந்தது நம்ம இந்த மாதிரி வழிபாட்டுல நம்ம சேர்த்து நம்ம வெளி வழிபாட்டுல பாக்குறதை விட அக விழிப்பு அதுதான் முக்கியம். இப்ப வெளிய விழிச்சுன்னு ஒரு நாள்ல இருந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டே ஃபுல்லா தூங்க தான் போறோம். நைட்டு கண்ணு முடிஞ்ச டயர்ட்ல நெக்ஸ்ட் டே அப்ப எங்க போயிட்டாரு சிவன் அப்படின்னு அர்த்தம் ஆயிடுமா இல்லையா? அதனால எப்பயுமே 24 மணி நேரமே சிவன் நமக்குள்ள இருக்காரு, நமக்குள்ள சிவன் இருக்காரு, அவருக்குள்ள நம்ம இருக்கோம். அந்த ஒரு ஒரு தெளிவோட நம்ம அதே இதுல விழிப்போட இருந்தாலே நம்ம அவரோட கனெக்ஷன்லயே இருக்கோம்னு அர்த்தம். இப்ப வெளியில நம்ம பூஜை பண்றது எல்லாம் அவர் வேற நம்ம வேறன்னு ஆயிடும். அப்பப்ப போய் கும்பிடுறோம், அப்பப்ப தானே கோயிலுக்கு போறோம், 24 hours அங்கேயே இல்லையல. அப்ப அத்வைதம் அந்த இதுல வராது. சோ நம்ம அகம் பிரம்மாஸ்மி, அதுவே நீயா இருக்கிறாய், தத்துவமசி அப்படிலாம் சொன்ன ஒரு இதை நீங்க அப்படியே ஒரு சூப்பரா ஒரு இதுல சொல்லி நல்லா இருந்துச்சு. ஸ்பீச் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அந்த மாதிரி நம்ம பூவை எடுத்து போட்டாலும் சரி, நம்ம என்னதான் எடுத்து போட்டாலும் அவரு பொருளையே அவருக்கே எடுத்து கொடுக்குற மாதிரி அர்த்தம். அந்த கவியில சொன்ன மாதிரி நம்ம கையெடுத்து கும்பிடுறதுமே இது அவருக்கு கொடுத்த கை, அவர் கொடுத்த உடம்பு, எது கொடுத்து நம்ம அவருக்கு பூஜை பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் அவரை காப்பாற்ற வேண்டியிருக்கு. இப்ப நம்ம கொடுக்குற தேங்கால நம்ம கொடுக்குற பழம் தான் அவருக்கு வேணுமா? நம்ம படைக்கிறது தான் அவருக்கு வேணுமா? எல்லாமே அவர் படைச்சது, அவருக்கு எப்படி நம்ம திருப்பி கொடுக்க முடியும்? எதாலையுமே திருப்பி கொடுக்க முடியாது. இறை நிலையோட அந்த சேர்ந்து இருக்கிறது தான் மகா சிவராத்திரியோட மகிமை அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. சவுண்ட்ல இருந்து சொன்னீங்க, லைட்ல இருந்து சொன்னீங்க. இப்போ ஒரு வெளிச்சம் வருதுன்னு நம்ம சொல்றோம்ல, லைட் போட்டாங்க வெளிச்சம் வருது. ஆல்ரெடி இருள்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் ஒரு பொருள். நம்ம வெளிச்சம் போட்டது வந்ததுன்னு சொல்லணும். வெளிச்சம் வந்தது அப்படின்னு சொல்லணும். ஆல்ரெடி இருள் அங்க ஆல்ரெடி இருக்கு. அதுதான் பாழ் இறைநிலை. இது எல்லாத்தையும் நம்ம அந்த கோள்கள் எல்லாத்தையுமே கழிச்சிட்டோம்னா இருப்பா இருக்கிறது அந்த வற்றாத இறைநிலை அப்படின்னு சொல்றதுதான் அந்த சிவம் அப்படின்ற ஒரு இது கன்க்ளூஷன் எனக்கு புரிஞ்சது. நான் இந்த ஸ்பீச்ல இருந்து எனக்கு புரிஞ்சதை நான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா அது எனக்கு கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க மிக்க நன்றி. எல்லாரும் சிவராத்திரின்ற பேர்ல நிறைய எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா வெளி பூஜையை பத்தி எடுத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் கும்பிட்டா மட்டும் போதுமா? நமக்கு நம்ம பிறந்ததுல இருந்து ஒரு லாஸ்ட் அதுக்கு அப்புறமும் எப்பயுமே இருக்க போறது அந்த இறைநிலை மட்டும்தான். அதனால இறைநிலையோட கலந்து வாழறது எப்படி அப்படின்னு இந்த ஸ்பீச் எல்லாம் நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம அதை மேம்படுத்திக்கணும், ஆன்ம முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்கய்யா. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. மகா சிவராத்திரி மகிமை என்ற அற்புதமான தலைப்பில் மிகச் சிறப்பானதொரு சிந்தனையை நமக்காக அளித்த அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மற்றும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் நல்லதொரு இணைப்பில் சந்திப்போம். அறம் விருதுகள் அமைப்பின் மூலமாக அன்பே சிவம் அறக்கட்டளை விருது பெற்றிருக்கின்ற செய்தியை கேட்டேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். அறக்கட்டளையினுடைய பணி சிறக்கட்டும். அறக்கட்டளையினுடைய தொண்டர் அடிப்பொடியாக இயங்கி அதனை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் மற்றும் அனைத்து அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் இறையாற்றல் முழுவதுமாக இருந்து நன்மையே பயக்கட்டும். வாழ்த்துக்கள். அறக்கட்டளை சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.